தமிழக வெற்றிக் கழகம் வெறிச்சோடி போயிருக்கிறது. கரூரில் 41 பேர் பலியான சம்பவத்தை அடுத்து அக்கட்சியினுடைய கரூர் நிர்வாகிகள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். எந்நேரமும் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்தும் இணை செயலாளர் நிர்மல்குமார் அவர்களும் கைது செய்யப்படலாம் என்கிறார்கள். அது மட்டுமின்றி ஆதவ் அர்ஜுனாவும் இந்த கைது வளையத்துக்குள் இருப்பதாக சொல்கிறார்கள். அவரும் கைது செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறார்கள். அது மட்டுமின்றி விஜயனுடைய கட்சி பிரச்சாரம், கட்சி நிகழ்வுகள் ஆகியவும் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன. இது மட்டுமின்றி இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மொத்த காட்சிகளையும் கண்கொத்தி பாம்பாக கவனித்து வருகிறது டெல்லி. இனி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய எதிர்காலம் என்னவாகும் என்பது குறித்து தான் இந்த வீடியோவில் டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் தாவேகாவினுடைய தலைவர் விஜயனுடைய பரப்புரை கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியாகினர். நாட்டையே உழுக்கக்கூடிய இந்த சம்பவத்தை தமிழக அரசு விசாரிப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் கமிஷனை அமைத்திருக்கிறது. அது மட்டுமின்றி மத்திய அரசும் 8 பேர் கொண்ட எம்பிக்கள் குழுவை கரூருக்கு அனுப்பி விசாரணை நடத்தியது. இது ஒரு புறம் என்றால், இதில் சம்பந்தப்பட்ட தாவேகாவினரோ இதை விசாரிக்க சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்திற்கு படியேறினார்கள். தங்களுக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று புசி ஆனந்த், நிர்மல்குமார் போன்றவர்களும் நீதிமன்றத்தில் முறையிட்டார்கள். ஆனால் தற்போது அந்த முறையீடுகள், கோரிக்கைகள் எல்லாம் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது.